72 நாட்களுக்கு பிறகு எங்க அண்ணன் வெளிய வந்திருக்காரு பாரு. அத வச்சு நான் பல நேரங்கள்ல வந்து இவர் ஆப்பு வைக்கிறாரா? இல்ல உண்மையிலேயே பெருமைப்படுத்தி ஏன்னா யாருக்காவது தெரியுமா 72 நாளுன்ட்டு? யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாராவது உட்கார்ந்து கணக்கு பண்ணோமா? அண்ணன் எப்ப கடைசியா கரூர் வந்தார்? 72 நாட்களுக்கு பிறகு எங்க அண்ணன் வெளிய தலை காட்டுகிறார். இங்க தான் எங்களுக்கு களப்பிரச்சாரம் ஆரம்பிக்குதுன்னு போடுறாரு. யாரோட்ட கேட்டா? அப்ப இவ்வளவு நாள் களப்பிரச்சாரத்துக்கே போலயா அவரு? வித்தியாசமா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் நீங்க வந்து இப்ப 2 நாள் வராரா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆகும்? அடுத்து கிறிஸ்துமஸ் வரப்போது. உங்க ஃபேமிலியோட ஒரு ஃபங்ஷன் கொண்டாடுவாரு. அடுத்து ஜனநாயகன் ரிலீஸ் இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு ஒரு பேசுபொருள் இருக்கு. அடுத்து 2ண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும். 3ர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகும். ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும். அத வச்சு அண்ணன் பாரு, அண்ணன் வந்துட்டார், அண்ணன் வந்துட்டார்ன்னு இவங்க கதை அளக்கிறதுக்கு போதுமான ஒன்றாக இருக்கும். இதுக்கு பிறகு விஜய் காணாம போயிருவார். அதற்கு பிறகு எங்க வருவாருன்னு கேட்டீங்கன்னா, எலக்ஷன் தேர்தல் அறிவிக்கப்படுது. இல்ல ஜனநாயகனோட ரிலீஸ்க்கு பிறகு தீவிரமாக சில விஷயங்கள் நடக்கும். கூட்டணிக்கு போறாங்களா? இல்லையா? இல்ல இப்படி தனிச்சு தான் போறாங்களா? தனிச்சு போறாங்கன்னா யார் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ண போறாங்க? அப்படின்னு அந்த மாரியான பேசுபொருள் இருக்குமே தவிர, விஜய் எனக்கு தெரிந்து ரொம்ப நாள் தலையெல்லாம் காட்ட மாட்டார். இதே மாரி தான் நீங்க வந்து அந்த அந்த ரோட் ஷோக்கு வாய்ப்புகளே கிடையாது. நீங்க மறுபடியும் இந்த பொதுக்கூட்டம் போன்ற விஷயங்களுக்கு செங்கோட்டையன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி வாங்கன்னு சொன்னாருன்னா வரலாம். ஏன்னா அதை தாண்டி அவருக்கு வேற மண்டலத்தில், வேற இடங்களில் இந்த பிளான்லாம் ஒண்ணுமே கிடையாது.